வணக்கம், வெல்கம் டு ஹிந்தி போதினி. ஹிந்தியில் நம்ம முதல்ல ஆரம்பிக்க போகிறது ஸ்வர், அதாவது தமிழில் உயிர் எழுத்துக்கள், இங்கிலீஷில் வவல்ஸ். ஸோ நம்ம தமிழ் எழுத்துக்களை வச்சு ஹிந்தியில் ஸ்வரை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சு எழுதுறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் எழுத்து ஆ, ஆ, ஈ, ஈ, ஹிந்தியில் எழுதுறதுக்காக ஒரு லைன் நான் விட்டுட்டு எழுதிட்டுருக்கேன். ஊ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அக்கு. உயிர் எழுத்துக்கள் 12, அதில் ஆயுத எழுத்து அக்கு. இது நம்மளுடைய தமிழ் உயிர் எழுத்துக்கள் ப்ளஸ் ஆயுத எழுத்து அக்கு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தமிழில் ஆ போட்ட மாதிரியே தான் ஹிந்திலையும் ஆ, முதல்ல எழுத்து ஹிந்திலையும் ஆ, இரண்டாம் எழுத்து ஹிந்திலையும் ஆ. ஸோ நம்ம தமிழ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹிந்தியில் அடுத்தடுத்த எழுத்து என்ன வரும்ன்றது மறக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஹிந்திலையும் ஈ, ஈ, அடுத்தது ஈ, அடுத்தது ஊ, ஹிந்திலையும் ஊ, ஊ, ஆனால் ஹிந்தியில் ஏ கிடையாது. ஏக்கு பதிலாக ரூ, ஏக்கு பதிலாக ரூ, ரூ. ஹிந்தியில் ஏக்கு பதிலாக ரூ, ரூ. இது ஒன்று நம்ம மாற்றிக்கணும். ரூ, ஏ, அடுத்ததா ஐ. ஏ எழுதுகிற மாதிரியே தான் எழுதுவோம், ஆனால் இதற்கு ஐ, ஐ, ஏ போட்டிருக்க மாதிரியே தான் இங்கே போடுறோம். ஆனால் இங்கே நம்ம ஓ ஏ சொல்லக்கூடாது. இது ஐ, ஏ நெடில் எழுத்து வரும். அடுத்தது ஐக்கு போயிடுவோம். ஐ, இங்கே ஏ கிடையாது. ஏக்கு பதிலாக ரூ, ஏ, அடுத்தது ஐ, அடுத்தது ஓ. குறில் எழுத்து ஓ இங்கே கிடையாது. குறில் எழுத்து ஓ கிடையாது ஹிந்தியில். ஓ, குறில் எழுத்து ஓ கிடையாது, அதுக்கு பதிலாக ஓ. அடுத்தது ஔ, இங்கே குறில் எழுத்து கிடையாது, இங்கே கிடையாது. அது எதுவும் வராது, இங்கே எதுவும் வராது. சரியா? இது ஏ கிடையாதுன்ற மாதிரி, ரூன்ற மாதிரி. இங்கே ஓ கிடையாது, ஓ. அடுத்தது ஔ, அடுத்தது அக்குக்கு பதிலாக அம். அக்குக்கு பதிலாக 2 எழுத்து வரும். அதாவது இங்கே ஓ வராததுனால அதுக்கான எழுத்து இங்கே வந்துடுது, அம். ஆக தமிழ் எழுத்து 13 இருக்குன்னா ஹிந்தி எழுத்தும் 13. அம், அஹா, அக்குக்கு பதிலாக அஹா, அஹா. இதுதான். இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து முதல் 4 இருக்கா, ஹிந்தி எழுத்து 4 இருக்குது. தமிழ் எழுத்து அடுத்த 4 இருக்கா, ஹிந்தி எழுத்து அடுத்த 4 இருக்குது. அடுத்தது தமிழ் எழுத்து 5 இருக்கா, ஹிந்தி எழுத்தும் 5 இருக்கின்றது. ஸோ மொத்தமாக 4, 8, 12, 13. தமிழ்லேயும் 13 எழுத்து, ஹிந்திலையும் 13 எழுத்து. சேம் ப்ரனன்சியேஷன் தான் வரும். ஆ, ஆ, குறில் நெடில் அதே ப்ரனன்சியேஷன் தான் வரும். ஈ, ஈ, ஊ, ஊ,
ஏ சொல்லக்கூடாது, ரூ. ஏ சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக ரூ. ஏ ஐ. ஓல எழுத்துக்கு நேராக எழுத்து எதுவும் கிடையாது. ஸோ ஓ நெடில் தான் வருது, குறில் கிடையாது ஹிந்தியில். ஓ ஔ. அக்குக்கு பதிலாக அம் அஹ. இது ரெண்டும் தனித்தனி எழுத்து தான். இங்கே ஓ எழுத்தில் நமக்கு எழுத்து இந்தி எழுத்து இல்லாததுனால இங்கே கவுண்டிங் அதிகமாகுது. அம் அஹ. இப்படி படிக்கும்போது உங்களுக்கு தமிழ் எழுத்தை வச்சு படிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹிந்தி எழுத்துக்கள் ஆர்டர் வந்து மறக்காது, மாறாது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். தேங்க்யூ.